இந்த இந்த திருநெல்வேலியில் இந்த கவின் படுகொலை தொடர்பாக அந்த படுகொலை தொடர்புடைய அந்த இடைநிலை சாதிகள் தொடர்பான அந்த கட்சி நிர்வாகிகளின் அழுத்தம் அல்லது அச்சத்தால் அந்த எதிர்க்கட்சி தலைவர் ஒரு 4 நாட்களாக அந்த மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்த போதிலும் அவர் அது தொடர்பாக பேசவில்லை என்று கூறினீர்கள். மற்றொன்று மிக முக்கியமானது, பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அந்த கிராமத்திற்கு சென்று அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அவர் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். இதுவரை நீங்கள் கூறியது மற்ற நிகழ்வுகளில் எவ்வாறு இருந்தாலும் இந்த முறை தமிழக பாரதிய ஜனதா கட்சி அந்த அச்சத்தை அதனுடைய அந்த நடைமுறைகளை உடைத்துவிட்டு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆதரவாக அந்த நேரடியாகவே சென்று ஆறுதல் தெரிவித்ததை நம்ம அந்த இடத்துல பதிவு பண்ணணும். இதில் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் கூறியது போல எதிர்க்கட்சி தலைவராக இருந்தும் அது அந்த இடைநிலை சாதிகளோட வாக்குகள் கிடைக்காமல் போய்விடும், அது குறிப்பாக சொன்னப்போனால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் வாக்குகள் கிடைக்காமல் போய்விடும் என்பதற்காக அதை தவிர்த்திருப்பதாக நீங்கள் கூறினீர்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் அணுகுமுறையில் ஒரு மாற்றம் இருக்குது அப்படிங்கிறத ஒன்று பதிவு பண்ணிக்கிறத ஒன்று. இன்னொன்று, இந்த காதல் திருமணங்கள் தொடர்ந்து இந்த ஆணவ கொலைகளை தடுக்க முடியாமல் போவதற்கு என்ன காரணம்? இது தனிப்பட்ட முறையில் இல்லை, இது தொடர்ச்சியாக இது தொடர்பான வழக்குகளோ அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதை தொடர்ந்து முன்னிறுத்துவதே நாம் அது தொடர்பான வழக்குகளை முன்னின்று நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்கிறது. நீங்கள் கூறியது போல் மற்ற கட்சிகளிலும் இது அந்த கட்சிகளின் மாவட்ட நிர்வாகிகளிடம் அது ஊடுருவி இருப்பதை இத்தனை ஆண்டு காலம் சமூக நீதி, சமத்துவம், திராவிட இயக்க கொள்கைகள் என்று பெரியார் மண் என்றெல்லாம் கூறிய போதிலும் அது தடுப்பதற்கான சட்டத்தை இயக்குவதில் இன்னும் தயக்கம் என்ன சார் இருக்குது? இல்லை, நான் முதல்ல நீங்கள் திரு நயினார் நாகேந்திரன் போயிட்டு வந்தாருன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல்லாக எடுத்து பாருங்களேன். இல்லை, அவருக்கு பேட்டி, அதாவது ஒரு இல்லை அங்கே போய் ஆறுதல் கொடுத்து பேட்டி கொடுத்துருக்கிறாரு, ஆறுதல் தெரிவிச்சு. இல்லை இல்லை, அதெல்லாம் உண்டு. ஆணவ கொலை தடுக்க வேண்டும், இந்த ஆணவ கொலையை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு எங்கேயாவது பேசியிருக்காரா? டெல் மீ. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறது, அவங்களுக்கு காசு கொடுக்கறது, ஒரு கொலை நடந்திருக்கு, நீங்கள் ஒரு இழப்பை சந்தித்தீர்கள் என்று பேசுவது வேறு. இதர கொலைகளை போலன்றி இது ஒரு ஜாதி ஆதிக்க சக்திகள் செய்வதன் காரணமாக இது நடக்குது. ரெண்டாவது, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடைநிலை ஜாதியை சேர்ந்த சாதி தலைவர்கள் சொன்னாங்க, நிர்பந்தம்லாம் நான் சொல்லல, அந்த ஓட்டு கிடைக்காதுன்னு நினைக்கிறாங்க. பெரும்பான்மையான மக்கள் சாதி கடந்தே வாழ்கிறார்கள். எனவே அந்த ஜாதிய தலைவர்கள் சொல்றதெல்லாம் அவங்க ஒன்றும் கேட்க போறதில்லை. பட் இப்ப சமீப காலத்தில் இது அதிகரித்திருப்பதற்கான ஒரு காரணம், 2 காரணத்தை நீங்க சொல்ல முடியும். ஒன்று, இந்த காலத்துல இதற்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் நீங்க அதையும் சேர்த்து பார்க்கணும்னு நான் பார்க்கிறேன். அதாவது, டேய் எங்க பிள்ளைய தொட்டா வெட்டிடுவேன்னு சொன்னா அந்த பக்கமே திரும்பி பார்க்காத நிலை ஒன்று இருந்தது. அதுல இருந்து ஒரு மாறுபட்ட நிலை. ஏன்? இது மனிதனுக்கு, இது நம்முடைய அரசமைப்பு சட்டம் விரும்பிய பெண்ணை மேட்ரிமோனியல் சாய்ஸ் என்பதை கொடுத்திருக்க. அப்படி இருக்கும்போது நான் ஏன் செய்யக்கூடாதுங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நீங்க RSS கருத்துக்கள் சமூகத்தில் ஊடுருவுகிற போது அது வெறும் மத சார்ந்து மட்டும் இருக்கிறது இல்லை. ஒரு இடத்துல மதம் சார்ந்து இருக்கும், இன்னொரு இடத்துல சாதி சார்ந்து இருக்கும். நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன், ராமநாதபுரம் மாவட்டத்தில் நீங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுறதுன்னு சொன்னோன்னே கட்டக்கூடாதுன்னு ரெசிஸ்ட் பண்ணுறதும் கட்டணும்னு திரட்டுறதும் 2 தலைவர்கள் நின்று திரட்டுறாங்க. 2 பேரும் யாருன்னா ஒரே பாஜகவை சார்ந்தவர்கள். வேணா அவங்க நாங்கள் பாஜக இல்லை, அதில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவுன்னா அந்த பிரிவும் நாங்களும் ஒன்றா போகிறதில்லைன்னு சொல்லலாம். ஆனால் இதை 2 பேரும் நீங்கள் சமீபத்தில் பத்திரிகைகள் அல்லது பொது ஊடகங்கள் பதிவு செய்யாத ஒரு விஷயம் என்னென்னா, அவ்வளோ பெரிய திரட்டல் 2 ஊரில், ஒன்று முதுகுளத்தூர்லையும் இன்னொன்று ராமநாதபுரத்துலையும் நடந்ததுங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். எனவே நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கொலையை கண்டிப்பது, அது அநியாயம் என்று சொல்வது வேறு. இது சாதி ஆணவ கொலை, சாதிகளில் வேறுபாடு பார்க்கக்கூடாது. பொண்ணோ பையனோ யாரை விரும்புகிறார்களோ அவர்களை திருமணம் செய்து கொள்ள அனுமதிக்க வேண்டும், அப்படி இல்லாமல் செய்வதை நான் கண்டிக்கிறேன் என்று சொல்வது தானே தவிர, ஒரு இறந்த வீட்டில் போய்
உங்கள் பையன் இறந்து போயிட்டான், உங்களுக்கு நான் ஆறுதலை சொல்கிறேன், நான் அவனுக்கு அஞ்சலி செலுத்துகிறேன், நான் இரங்கல் தெரிவிக்கிறேன், கொஞ்சம் பணம் கூட உதவி செய்கிறதுக்கு வாரேன்னு சொல்லிட்டு எதனால் கொல்லப்பட்டார் என்கிற விஷயத்திற்குள் போகாமல் அப்படியே போறது இருக்குல்ல, ஈயம் பூசினது மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனா உண்மையில ஈயம் பூசி இருக்காது. அதுதான் அதனுடைய தோழர். ஆனா ஈயம் பூசுற மாதிரி தெரியும், பூசாத மாதிரி இருக்கு.